சமீபத்தில் நம்ம விஜய்னா நடித்த கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீரிலீஸில் அந்த படம் மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு, புதுப்பட ரெக்கார்ட்ஸையே பிரேக் பண்ணியிருக்கு இப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க. குறிப்பாக ஒரு சில தியேட்டர்காரர்கள் கூட பேசியிருந்தாங்க. சரி, ஓகே, நல்லது தான், வாழ்த்துக்கள். இருந்தாலும் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை பண்ண போகிறாங்க விஜய் படக்குழுவினர். அதாவது நம்ம விஜய்னா நடித்து மாபெரும் ஃப்ளாப் படமான வில்லு திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்களாம். இந்த படத்தை ஜூன் 21 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய்னாவோட பர்த்டே ஜூன் 22 வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த வில்லு படத்தை ரீரிலீஸ் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். சமீபத்தில் தான் சுறா படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இருந்தது. அதை பற்றி நம்ம கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இப்போது இந்த வில்லு படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கில்லி படமாவது கொஞ்சம் நல்ல படம், வெளியான சமயத்திலேயே நல்லா ஓடின படம். ஏன்னா ஒக்கடு அப்படிங்கிற மகேஷ் பாபு படத்தோட ரீமேக் படம். ஸோ இதெல்லாமே கில்லி படத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. ஆனால் வில்லு படத்தை உட்காந்து பார்க்குறதே மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா சுறாவுக்கும் வில்லுக்கும் போட்டி வச்சோம்னா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு பயங்கரமாக ரெண்டுக்கும் சரிசம போட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு படம் மகா ஃப்ளாப்பான படம். அந்த படத்தை போய் எதுக்காக ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை வெளியான சமயத்தில் சரியாக போகாத பாபா படத்தை சக்ஸஸ் படமாக மாற்றிய தலைவரை போல் இப்போது விஜய்னாவும் வெளியான போது சரியாக போகாத வில்லு படத்தை சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரோ என்னமோ தெரில. சரி, நீங்கள் இந்த படம், அதாவது வில்லு படம் ரீரிலீஸ் ஆகிறது பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.